அல்லேலூயா, அல்லேலூயா. தினமும் நம்முடைய சபையார் அனைவரையும் அன்பான இயேசு கரத்தில் ஒப்பு கொடுத்து எந்த தீய சக்திகளும் பொல்லாத ஆவிகளும் சத்துரு அணுகாதபடி எல்லா விசுவாச குடும்பத்தாரையும் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து எந்த கொரோனா வியாதியோ அசுத்தம் அணுகாதபடி நீண்ட ஆயுஷையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை சோதரிப்போம். பிள்ளைகள் வேலைகளை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை நாம் சோதரிப்போம். கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்ற முடியாத கர்த்தரை சோதரிப்போம். இந்த புதிய ஜெப வீடு ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை சோதரிப்போம். சண்டே ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை சோதரிப்போம். இந்த நேரத்திலும் டெப்ட் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்ற வார்த்தைக்காக நன்றி. மத்தேயு 6வது அதிகாரம் Matthew chapter 6 verses 12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரிடத்திலே சீசர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இங்கே நம்ம பார்க்கும்போது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை எந்தனைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடனாளிகள் சில நேரத்தில் ஏழை எளிய பிள்ளைகள் நம்முடைய கடன் கேட்பார்கள். நமக்கு உதவ முடிந்தால் நாம் அவர்களுக்கு கடன் கொடுத்து நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். அதே போல் நமக்கு நாம் கடன் கொடுத்திருப்போம், அவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும்போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்தால் நாம் முழுமையாக அந்த கடனை நாம் மன்னிக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நமக்கு தருவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்போதுமே நீங்களோ கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஆண்டவர் கொடுக்கும் பிள்ளைகளாக இந்த நாட்களை நிச்சயமாக மாற்றுவார். அதே போல் 1 சாமுவேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனம். கொடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவர்களோடு கூட்டிக் கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கும்போது தாவீது பாருங்க, தாவீது இந்த கோலியாத்தை முறியடித்தார். அப்போது எல்லாரும் சொல்லி பாடினாங்க, சவுல் கொண்டது 1000 பேர், தாவீது கொண்டது 10000 பேர் என்று சொல்லி பாடிய போது இந்த சவுலுக்கு கோபம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களெல்லாம் அவன் பக்கம் சேர்ந்துட்டாங்க. இன்னும் மிஞ்சி இருப்பது ராஜ்யம்தான். அந்த ராஜ்யமும் அவன் கையில் ஒரு நாள் கண்டிப்பாக போய்விடும் அப்படின்னு அவன் மேலே எரிச்சல் கொண்டு அவனை கொல்வதற்கு பல முயற்சிகள் செய்தான். இந்த தாவீதோ இந்த சவுலுக்கு தப்பி அவன் காடுகளிலே அலைந்து திரிந்தபோதுதான் அவன் இப்படியாக ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இப்பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அல்லேலூயா.
இப்படியாக இந்த தாவீது ஒன்றை நாம் பார்க்கும்போது அபிஷேகிக்கப்பட்டவன், உண்மை உள்ளவன், உத்தமன், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவன். இதனாலே பாருங்க, தேவன் அவனை வளர வைத்தார். அவன் வர வர அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அல்லேலூயா. அதே போல ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். Then she came and told Ahab of God, and he said, "Go sell the oil and pay your debt, and you and your sons live on the rest." ஆமென். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்போது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடன்களை தீர்த்து மீதத்தை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. பார்க்கும்போது எலிசா, அதாவது தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவன் மனைவியாக இருந்த, அல்லேலூயா, ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய புத்திரன் அவருக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ. பாருங்க, அந்த ஸ்திரீயின் கணவர் இறந்து விட்டார். எலிசா பாருங்க, ஆண்டவர் எலிசாவை அந்த ஸ்திரீயிடத்தில் அனுப்பியிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை அவளிடத்தில் சென்றபோது அவளுடைய எலிசாவிடத்தில் சொல்கிறாள், என் கணவர் பயபக்தியோடு ஜீவித்தவர், அவருடைய தகப்பன் தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு ஊழியம் செய்த குடும்பம், அவர் இன்றைக்கு இல்லை, மரித்து போனார். அதனால் கடன் பட்டவர்கள், என் கணவன் கடன் வாங்கியவர், எல்லாரும் என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக வருகிறார்கள் அப்படி என்று சொன்னபோது எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவன் சொல்ல, ஒன்றுமே கிடையாது, ஆனால் ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது. அப்போ பாருங்க, உன் வீட்டில் என்னென்ன பாத்திரங்கள் இருக்கிறதோ எல்லா வீட்டிலும் இந்த எண்ணெயை வார்த்து வை. அவள் வார்த்தாள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் வாங்கிட்டு வா, எல்லாம் வார்த்தா. திரும்பவும் கடைசியாக, இவ்வளவு தானா? ஆம், இவ்வளவு தான், எண்ணெய் நின்று போய்விட்டது. அப்போது அவர் சொல்கிறார், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள், எண்ணெய் நின்று போய்விட்டது, எல்லா குடங்களும் நிரம்பி விட்டது. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடன்களை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எப்போதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்துவதே கிடையாது. நம்ம ஒரு சிறிய ஊழியம் செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு என்று ஒரு சிறிய காரியங்கள், நற்காரியங்கள் செய்தாலும் சரி, நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. அதே போல நெகோமியா 10வது அதிகாரம், நெகோமியா 10வது அதிகாரம் 31வது வசனம். தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளை எந்த விதத்தில் தானிய வம்சத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்று ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்குற மாதிரிங்க, இந்த அல்லேலூயா சோத்திரம், தேவனுடைய ஆலயம் மதில்களெல்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், யூதா காலத்தில் ஜனங்கள் மற்ற ஜாதியோடு பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பாக காணப்பட்டது. இதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்,
நெபுகாத் நேச்சர் பாபிலோன் ராஜாக்கள் கையிலே இந்த யூதா சாம்ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, இதை அறிந்து நெகோமியா ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து செவம் பண்ணி அங்கு இருக்கிற சீர்கட்ட எல்லாவற்றையும் அவன் சீர்படுத்துகிறான். பாருங்க, இங்கே ஒன்று பார்க்கும்போது, நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்று. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஜாதி எப்போதுமே பரிசுத்தத்தோடு தான் ஜீவிக்கணும். அசுத்தங்களோடு நம்ம உறவு கொள்ளவே கூடாது. ஆனால் இங்கே எப்படி ஆயிட்டு, இந்த பரிசுத்த ஜாதி இந்த விக்கிரகம் இந்த உலகத்தாரோடு ஐக்கியம். இதனால் ஆண்டவருக்கு கோபம். இதனால் தான் பாருங்க, ஆண்டவர் யூதா ஜனங்களை பாபிலோன் ராஜா கையில் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜாக்கள் ஆலயத்தில் உள்ள பொண்ணு பொருள்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு அதை இடித்து போட்டார்கள். நெகோமியாவுக்கு ஒரு பாரம் வந்து அவர் ராஜா சமூகத்திலே விழுந்து கிடந்து ராஜாவின் தயவு பெற்று, அந்நிய ராஜா தயவு பெற்று இந்த ஆலயத்தை ஒவ்வொன்றாக சீர்படுத்துகிறார், ஜனங்களையும் சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. அதே போல நீதிமொழிகள் 22 நீதிமொழிகள் 22 23வது வசனம். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுபவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி, நமக்காக ஆண்டவர் வழக்காடுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் உத்தமும் உண்மையோடு நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவருடைய பிராணனை கொள்ளையிடுவார். நம்ம யாரெல்லாம் கொள்ளையிட நினைக்கிறார்களோ, நமக்கு அநியாயம் அக்கிரமம் செய்து நமக்கு விரோதமாக ஜீவிக்கிறார்களோ, நம்ம எப்படியாவது மோசம் பண்ணி நம்மளை கீழே தள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ, அவர்களை பிராணங்களை கொள்ளையிடுவார். பிராணனை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கொள்ளையிடுவார். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அதனால நம்ம பாவம் செய்வது மனிதனாக இருக்கும், பாவம் செய்தோம். தேவன் நம்மை உணர்த்தும் போது, ஆவியானவர் உணர்த்தும் போது, நம்முடைய பாவத்தை ஆண்டவருக்கு அறிக்கை செய்து விடும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. அதே போல மேத்யூ சாப்டர் 18 verses 27. Verses 27. Then the master of that servant was moved and compassion released him and forgave him the debt. ஆமென். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டார். அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது ஒரு ஆண்டவன் ஒரு பெரிய முதலாளி இருக்கிறார். அவன் கீழே வேலை செய்கிற ஊழியக்காரன் அவன் கடன் பட்டிருக்கான். கடத்தை அடைக்க முடியாத பட்சத்தில் அவனிடத்தில் மன்றாடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆண்டவன் அந்த ஊழியக்காரனுக்கு எல்லாமே மன்னித்து விடுகிறான். இவன் போகிற வழியில் பாருங்க, அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள பார்த்து அவர்கள் இவனிடத்தில் கடன் பட்ட போது அவர்களை பிடித்து அடித்து அவர்களை சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுக்கிறான். உடனே பாருங்க, இந்த ஆண்டவன் கேள்விப்பட்டு, நீ எவ்வளவோ கடன் கொடுக்க வேண்டும், ஆனால் உனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கிற வேண்டியவனை அடித்து அவனை சிறைச்சாலையிலே அடைக்க வைத்தாயே என்று சொல்லி, நான் உனக்கு இறங்கி போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடன்களையெல்லாம் தனக்கு கொடுத்து தீருமளவும் விவாதிப்பவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். மீண்டும் சொல்லப்படும், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரை மன்னிக்க வேண்டும்.
நமக்கு வசதி இருக்கிறதா ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கொடுத்து உதவுவோம். தேவன் அதை பல ஆயிரம் லட்சமாக திருப்பி தருவோம். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காத்திருப்பு கூட்டத்துக்காக சோத்திரம். கர்த்தர் தாமே பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து விசுவாச குடும்பத்தார் அனைவரையும் ஆசிர்வீங்க. இந்த புதிய எருசலேம் ஜெப வீட்டு ஊழியத்தை ஆசிர்வீங்க. எல்லா துதி கனம் மகிமையின் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.